தாவேக்கா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அச்சம் வந்தால் அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவும் கிடையாது. அதுவும் சேகர் பாபு தில்லுமுல்லுகளில் பெரிய ஆள் தான். ஒரு சமயம் அவரே கருணாநிதி தோக்கடிக்க தான் வேலை செஞ்சுருக்காரா அப்படின்னு கூட எனக்கு சந்தேகம் இருக்குது. சேகர் பாபு மேலே சந்தேகப்பட்டு தான் இதையே கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். திமுக கூட்டணியை உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் கூட கேட்டதுக்காக பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம். என்ன செக் பண்ணாலும் உள்ளது தான் வரும். இந்த தேர்தல் நடந்த நேரத்தில் ஆளுங்கட்சியாக திமுக தான் இருந்தது. அப்போ அவங்களுக்கு தான் தெரியும் தில்லுமுள்ளு நடந்ததா போனதா வந்ததா அப்படின்றது அவங்களுக்கு. அப்போ எங்கெங்கெல்லாம் தில்லுமுள்ளு பண்ணியிருக்காங்கன்றது அது ஒரு கேள்வி வரும். அந்த முகாமில் எல்லாருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மண்டையை குழப்பிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. அதனால் எது வேணால் அதை சொல்கிறாங்க, எதை சொல்கிறாங்க, மாற்றி சொல்கிறாங்க. டெல்லியோட கூட்டணி போடலாமான்னு பார்க்குறாங்க. அந்த இயக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இனிமேல் கிடையாது. காரணம், அஸ்திவாரத்தை இவர்களே அழித்து விட்டார்கள். அஸ்திவாரம் இல்லாத கட்டடம் எப்பயும் நிலைச்சி இருக்க முடியாது. அதனால் அஸ்திவாரம் இல்லாத அவர்கள் இது வரைக்கும் ஓடினதே பெரிய விஷயம். இந்தமாதிரி அதுக்கு மேலே அதனுடைய ஆயுட்காலம் முடிந்து விட்டது. இது கருணாநிதி அந்த காலத்தில் எல்லாரையும் அணைச்சிக்கிட்டு அழிக்கிறது அவருடைய வேலை. அதே மாதிரி திரும்பவும் அனைத்து அழிக்க பார்ப்பாங்க, அல்லது அனைத்து அவங்களுடைய தோல் மேலே ஏறி உட்காரலாமான்னு பார்ப்பாங்க. இவங்க வலையில் அவர்கள் வீழ மாட்டார்கள். இந்த வலை பயன்படாது. iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. 4ஆம் துண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் மூத்த தலைவர் திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் முடிந்து 3 மாதங்கள் கடந்துருச்சு. கொளத்தூரில் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விஎஸ் பாபு அவர்களிடம் தோல்வியும் அடைந்தார். ஆனால் இப்போ அந்த இவிஎம் மிஷின்களை சரிபார்க்கும் வேலைகள் போயிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? தோற்று போயிட்டார். அப்போ 8000 ஓட்டு தோற்றவர் எல்லாரும் கேட்க ஆரம்பித்தா அது எங்கே போய் நிற்குன்றது அது வேறு விஷயம். இவிஎம்மில் பார்க்கறத பற்றி நம்ம ஒன்றும் தப்பாக சொல்ல முடியாது. என்னுடைய கருத்து இவிஎம்மில் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி அனுமதி கொடுக்கணும். எல்லா இவிஎம்மையும் செக் பண்ணுறதுக்கு கடந்த காலத்தில் அனுமதி கொடுக்கல பல நேரங்களில். இப்போ எப்படியோ கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் கொடுத்தது செக் பண்ணட்டும். என்ன செக் பண்ணாலும் உள்ளது தான் வரும். அது வந்த விற்பாடு பார்த்துக்கலாம் அவ்வளோ. ஆனால் இப்போ அதில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 8000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு விஎஸ் பாபு அவர்கள். ஆனால் இப்போ அந்த இவிஎம் மிஷினை சரிபார்க்கிறதுக்கான காரணம் என்ன சார்? அங்கே ஏதாவது ஒரு தில்லுமுள்ளு நடந்திருக்குன்றீங்களா, இல்லை வேற ஏதாவது அங்கே ஒரு சதி நடந்திருக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் இருக்கா? இந்த தேர்தல் நடந்த நேரத்தில் ஆளுங்கட்சியாக திமுக தான் இருந்தது. அப்போ அவங்களுக்கு தான் தெரியும் தில்லுமுள்ளு நடந்ததா போனதா வந்ததா அப்படின்றது அவங்களுக்கு. அப்போ எங்கெங்கெல்லாம் தில்லுமுள்ளு பண்ணியிருக்காங்கன்றது அது ஒரு கேள்வி வரும். அதனால் தில்லுமுள்ளு நடந்திருந்தால் அது வெளிச்சத்துக்கு வந்தால் நல்லது தான். ஏன்னா இப்போ இங்கே வெற்றி பெற்றது தாவேக்கா தானே. அப்போ தாவேக்காவினர் ஏதாவது பண்ணியிருப்பாங்களோன்ற ஒரு அச்சம் திமுகவினருக்கு வந்து. தாவேக்கா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அச்சம் வந்தால் அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவும் கிடையாது. அன்றைக்கு தாவேக்காவுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கும் கிடையாது, அவங்களுக்கு அந்த பயிற்சியும் கிடையாது. எல்லா பயிற்சியும் பெற்றவர்கள் திமுகவில் இருந்தவங்க தான். அதுவும் சேகர் பாபு தில்லுமுல்லுகளில் பெரிய ஆள் தான். அதனால் அவரே அந்த நிகழ்ச்சியை அதை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் அப்புறம் அவர் தில்லுமுல்லு பண்ணியிருக்காரா, ஒரு சமயம் அவரே கருணாநிதி தோக்கடிக்க தான் வேலை செஞ்சுருக்காரா அப்படின்னு கூட எனக்கு சந்தேகம் இருக்குது. சேகர் பாபு மேலே சந்தேகப்பட்டு தான் இதையே கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சேகர் பாபு அவர்கள் தான் அதை சரிபார்க்கும் வேலையே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இருக்கட்டும், பல நேரங்களில் திருடர்கள் தான் திரும்பவும் திருடனை கண்டுபிடிக்கிறேன்னு போவாங்க. அப்படி சேகர் பாபுலாம் கில்லாடி. அதனால் அவர் அந்த வேலையை பார்க்கலாம். ஆனால் இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கு போட்டதற்கான காரணம் பார்த்தோம்னா, கொளத்தூர் மக்கள்கிட்டயே நம்ம போயிட்டு நேரடியாக கேட்டோம். அங்கே மக்கள் எல்லாமே சொல்கிறது எங்கள் ஸ்டாலின் அவர்கள் தோற்பார்னு நாங்கள் நினைக்கவே இல்லை, எப்படி தோத்தாருன்னே தெரியல அப்படின்ற ஒரு கருத்தை தான் பரவலாக சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் அவர் கொளத்தூரில் ஜெயிச்சிருக்கலாம், வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்றாங்களே. இல்லை, மொத்த ஓட்டுகள் எவ்வளவு? மொத்த ஓட்டு அந்த தொகுதியில் இருக்கிற மொத்த ஓட்டும் இவருக்கு போட்டாங்களா? ஏதோ இவருக்கு எங்கே சாதகமாக இருக்கும் அங்கே போய் கேட்டிருப்பாங்க. நாங்கள்லாம் போடாதவங்க கூட நாங்கள்லாம் போட்டோம்னு சொல்கிறது ஒரு இயற்கை. வெளியில் சொல்லுவாங்க. போய் கேட்டால் ஐயா நாங்கள் உங்களுக்கு தான் போட்டோம்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு, ரிசல்ட் வரட்டுமே பார்க்கலாம். ஆனால் இவர் மட்டும் இல்லாமல் நம்ம முதல்வர் இப்போ இருக்கக்கூடிய விஜய் அவர்களே ஜெயிச்சது செல்லாது அப்படின்ற மாதிரி திருச்சி கிழக்கில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. எதிர்த்து நின்ன இனிகோ இருதய ராஜா அவர்கள். ஆனால் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த ஜெயிச்சது செல்லாது அப்படின்ற வழக்குகள் தொடர்ந்துட்டே இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு பலவீனத்தை கொடுக்க போகுது சார் தாவேக்காவிற்கும் சரி திமுகவிற்கும் சரி? இது என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வரப்போகுது? இதில் பிரச்சனை வரும்னு நான் நினைக்கல. பொதுவாக எல்லாமே இப்போ பிஜேபி ஒரு இடத்துல தான் ஜெயிச்சிருக்கு.
இதில் சந்தேகம் உள்ளதாக இருந்தால் அவங்களே முதல்ல எல்லா இடத்துலையும் கொண்டு வந்திருப்பாங்க அல்லது ஜெயிச்சிருப்பாங்க. அதனால் இதில் ஒன்றும் தில்லுமுள்ளு நடந்திருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏதோ அவங்க ஆசைகள், அதனால் அதை பார்க்குறாங்க, பார்க்கட்டும், சொல்லட்டும். அதனால் ஆனால் இங்கே இன்னொரு விஷயமும் வருது. இப்போ பாஜக தான் இதுக்கு வந்து உத்தரவு கொடுத்துருக்கு, இந்த இவிஎம் மிஷினை சரிபார்க்க. இது திமுக கேட்டதுமே உடனடியாக பாஜக இந்த உத்தரவு கொடுத்ததற்கு என்ன, இதற்கு பின்னாடி பாஜகவோட வேற ஏதாச்சும் ஒரு மறைமுக கூட்டணியோ பேச்சுவார்த்தையோ இருக்குமா அப்படின்ற கேள்விகளும் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்களே சார். மறைமுக கூட்டணி உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் கூட கேட்டதுக்காக பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம். அதில் தில்லுமுள்ளு நடந்திருக்கலாம். ஆனால் எது நடந்திருந்தாலும் அதுக்கு விஜய்க்கு தொடர்பு கிடையாது, அந்த இயக்கத்துக்கு தொடர்பு கிடையாது. அது வந்து இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் காரணம். திமுகவிலே கருணாநிதி பிடிக்காதவங்க பல பேர், சீட்டு இல்லாமல் போனவங்க பல பேர் இருக்காங்க. ஸ்டாலின் அவங்கெல்லாம் கூட சேர்ந்து இது மாதிரி ஒரு சதி திட்டத்தை செஞ்சிருக்கலாம். அது எப்படி இருக்குன்னு பார்த்தா ரிசல்ட் வரும்போது தான் தெரிய முடியும். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இதற்கப்புறம் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கையை எடுக்க போறாரு சார்? ஏன்னா இப்போ அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு. திமுக தலைவர் அப்படின்ற ஒரு பதவி மட்டும்தான் இருக்கு. எதிர்கட்சி தலைவராக உதயநிதி அவர்கள் இருக்காரு. இனிமேல் எப்படி செயல்பட போறாரு? அந்த முகாமில் எல்லாருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மண்டையை குழப்பிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அது வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. அதனால் எது வேணால் அதை சொல்கிறாங்க, எதை சொல்கிறாங்க, மாற்றி சொல்கிறாங்க. டெல்லியோட கூட்டணி போடலாமான்னு பார்க்குறாங்க, எது வேணால் செய்கிறாங்க. அதனால் பைத்தியக்காரனுடைய செயலுக்கு நம்ம வந்து பல விளக்கம் சொல்ல முடியாது. இதற்கடுத்து திமுக வந்து அவங்க கட்சியை மேம்படுத்துறதுக்கான வழிகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுல வந்து இனிமேல் வாரிசு அரசியலை குறைக்கணும்ன்ற முடிவுலாம் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? குறைக்கணும்னு நினச்சா உதயநிதியை ரிசைன் பண்ண சொல்லுங்கள், கனிமொழியை ரிசைன் பண்ண சொல்லுங்கள். அதெல்லாம் குறைச்சா தானே முடியும். அப்புறம் அவங்கள வச்சுக்கிட்டு இப்படி நீ குறைக்க முடியும்? அப்புறம் அவங்கள ரிசைன் பண்ணால் பண்ணுவாங்களா அவங்க? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு இயக்கத்தை எப்படி கட்டி காப்பதுன்றதே இவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. முதல்ல இவங்க பாலபாடமே படிச்சுக்கிட்டு வரணும். ஒரு இயக்கத்தை எப்படி கட்டி அமைப்பணும், எப்படியெல்லாம் பண்ணால் அது ஒழுங்காக நீண்ட காலத்துக்கு இருக்கும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது. தெரியாதனால மேலேருந்து பார்க்குறாங்க. அஸ்திவாரம் போயிடுச்சு, அடித்தளம் போயிடுச்சு, அதனுடைய வேர்கள் எல்லாம் நாசமாயிடுச்சு. இனிமேல் போய் அதை பிழைக்க வைக்க முடியும் அப்படின்னு நினச்சா அது வந்து ஒரு 90 வயசு ஆனவன் ஒருத்தன் மரணப்படுக்கையில் படுக்கிற போது இவன் திரும்பவும் நான் அவனை 16 வயசுக்கு கொண்டு வர்றேன்னு சொன்னால் எவ்வளோ பைத்தியக்காரத்தனமோ அப்படி தான் இந்த இயக்கம் இன்னைக்கு இருக்குது. ஆனால் திமுக இப்போ மீண்டு எப்படி வரப்போகுது? மீண்டு வருவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது சார் தமிழ்நாட்டில்? அந்த இயக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இனிமேல் கிடையாது. காரணம், அஸ்திவாரத்தை இவர்களே அழித்து விட்டார்கள். அஸ்திவாரம் இல்லாத கட்டடம் எப்பயும் நிலைச்சி இருக்க முடியாது. அதனால் அஸ்திவாரம் இல்லாத அவர் இது வரைக்கும் ஓடினதே பெரிய விஷயம். இந்தமாதிரி